சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரே இந்த குறிப்புலாம் ஆசிரியர் தாக்கி சப்பா அப்படின்னு கேளுங்க. நம்ம எந்த விசுவாசமாக ஆண்டு பேசுகிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டு ஜெயமாக தான் மாற்றுவார். எந்த காரியத்திலையும் ஜெயம் இல்லைன்னு இல்லை, ஜெயம் எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டு. ஆண்டு நோக்கி பார்க்குற எல்லாருமே பிரகாசம் அடைவார்கள் தான் பயிரில் போடுறது. அது மாத்திரம் இல்லை, ஆண்டு சொல்லும்போது துக்கம்லாம் சந்தோஷம் மாத்திர கரெக்டாக தான் ஆண்டவர். எந்த காரியம் வந்தாலும் ஆண்டு தெரிவிக்கும் போது ஆண்டு காரியத்தில் ஆண்டு ஜெயமாக மாற்றுவார். கண்கள் முடிச்சு வைப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இது நல்லவர் ஆண்டவரே, நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே நாளைய தகப்பனே இப்படி சமுதாயத்தை தாண்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேடிய பொறுமையோடு இருக்கேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவர் எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே மாம்சமான யாருமே ஆவியும் ஊற்றுவேன்னு சொன்னீங்க, ஊற்றுவா ஆண்டவரே. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு அடிப்பட்ட மக்களாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. அறியாம இருக்கிறாங்கப்பா, அவங்களாம் உண்மை அறியணும் தகப்பனே. உண்மை அறிகிற அறிவை நீ கொடுக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேனையா கத்தை கிரியை செய்யுங்கப்பா. வல்லமை வெளிப்படட்டே ஏசப்பா. நீ எழுந்தருளும் ஆண்டவரே. கத்துக்கலாம் மயக்கணும் ஏசப்பா. மாம்சமான யாவர்களுடைய ஆவியை ஊற்றி வச்சு நீரே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை நீ நோக்கி பார்க்கலன்னு சொல்றேன். எல்லா மக்களுமே நோக்கி பார்க்க தேவன் பெரிய கிருபை கொடுப்பதாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவினுடைய கர ஆசீர்வதிக்கட்டுப்பா. இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். முடிச்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. முடிச்சிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர தகப்பனே. அடுத்தவர்களை குறித்து தகப்பனை குறைக்கு சாதத்தை கர்த்தாவே தேவனே அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஊழியக்காரங்க தகப்பனை சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. பின்மாற்றத்தில் இருப்பார்கள் தகப்பனை எழுந்து நிற்கிற ஊழியக்காரர்கள் அவங்களுக்காக போராடி ஜெபிக்க வைக்கப்பா. ஆசிரியப்பா. அவங்களை பத்தி இன்னைக்கு கூட குறைச்சொல்லாத காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. குறைச்சொல்ல எந்த தகுதியும் இல்லப்பா யாருக்குமே. அந்த கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் உம்முடைய கருத்தில் இருக்கப்பா. அவங்க தூக்கி நிறுத்த உங்களால முடியும் தகப்பனே. இருக்கிறேன்னு சொல்ற கீழே விழாதுவே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிக்கங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எந்த குறை இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிக்க வைங்கப்பா. ஊழியம் செய்யற பிள்ளைக்கு தான் ஜெபிக்க வைங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனை. நடக்கிற ஊழியக்காரர்களை கூட கர்த்தாவே உடைய கரம் தூக்கி நிறுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரப்பா. என்னுடைய பிள்ளைகளையா எந்த பிள்ளைகளை குறிச்சு யாரும் போற பேச வேண்டாம்ப்பா. ஆண்டவரே உடைய ராட்சியை கட்டப்படுதையா. ஊழிய தகப்பனே நடக்கணும் தகப்பனே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுமே தகப்பனே. இந்த ஆத்தும பார்த்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து தகப்பனே. ஊழியத்தை பார்த்து பயபக்தியோடு செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்காதபடி நான் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்க அன்றைய உத்தரத்தை அறிந்து அது செயல்பட அந்த காரியத்துல வெளியே வர ஊழியக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க காரத்தை ஏச்சிட்டுப்பா ஏசப்பா. மக்கள் துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் சொல்லிங்கப்பா. அது எந்த பிள்ளைகள் அடுத்தவங்களை குறித்து அற்பமாயினாதபடி மட்டமாயினாதபடி கர்த்தாவை எழுந்து நின்று உமக்காக செயல்பட நீ கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் போக விடலாம் கர்த்தர் என் கூட்ட இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒளிஞ்சிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க. பாதுகாத்துங்க. பிள்ளைகள் குடும்பம் அவங்க குடும்பத்தின் பிள்ளைகளாம் ரட்சிக்கப்படலாம். இப்படி கரத்திலேயே செய்துப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. மிஸ்டர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. குருவான ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ஆத்தும பார்த்து உமக்காக எழும்பட்டியா எழும்பட்டியா எழும்பட்டியா. சூழ்நிலையில பார்த்து பயந்து கிடக்காதபடி கர்த்தரை தேவனுக்காக வைராய்க்கோடு எலும்பு பண்ணுங்கப்பா. எலும்பு பண்ணுங்கப்பா. எலும்பு பண்ணுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்வீரங்கப்பா. திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கிறதையா அவங்க நான் மாத்திரம் வேண்டும். ஆசீர்வதிங்க இயேசுவே நாமத்துல ஜெபிக்கிறேன்னையா. திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஏற்றுக்கொண்டு விசுவாச குடும்பங்களா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தகவலை உமக்காக வைராய்க்கு கொண்டு நிற்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே கத்த செய்வதா ஸ்தோத்திரப்பா. உலகம் முழுவதற்கு மக்கள்லாம் ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. ரட்சிக்கப்படட்டியா ஆண்டவரே. சகையில இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்க வந்தது போல எல்லா மக்களும் எப்படிப்பட்ட பார்க்க வரட்டும் ஐயா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்ப மாட்டவரை. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்ப மாட்டவரை. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பும். கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தாழ்த்துக்கிறேன். வெறுமையாக்குறேன். நான் மாத்திரம் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.